ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம ஆர்த்திக் தாவோட ஸ்டோரி சன் ஃப்ரம் எனதர் ஸ்டார்ன்ற ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். போன பார்ட்டில் ஆர்த்திக் வந்து தாவோ கிட்ட கேட்டிருப்பான், அவங்க அம்மாவோட சோல், அதாவது அவங்களோட ஆத்மா வந்து இன்னுமே இந்த பூமியில தான் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லணும். ஏன்னா நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றலாம் கேட்டிருப்பான். ஸ்டார்டிங்கில் தாவோ வந்து ஓகேன்ட்டு சொல்லியிருக்க மாட்டான், முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். பட் இருந்தாலும் ஆர்த்திக் வந்து விடாமல் நோர்த் மூலமாகவும் டார்ச்சர் பண்ணி கேட்டுகிட்டே இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் தாவோவும் சரின்னு சொல்லியிருப்பான். அதனால் ஆர்த்திட்டும் எப்போ நீ பண்ண போகிற, எப்போ நீ இதை எனக்கு செஞ்சு தரப்போகிற, சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் தாவும் ட்ரை பண்ணுவான். அதாவது ஹாஸ்டலில் இருக்கும்போது அவன் அப்படியே கண்ணை மூடி அவன் தேடி பார்ப்பான். பட்டு அங்கே நிறைய ஸ்பிரிட் இருக்கும். பட் அதில் எது ஆர்த்தித்தோட அம்மா அப்படின்ட்டு அவனுக்கு தெரியாது இல்லையா. உடனே அவன் கண்ணை திறந்து சொல்லுவான், எனக்கு வந்து இங்கே நிறைய லேடீஸ் இருக்கிறாங்க, அதாவது அவங்களோட ஆத்மாக்கள் இங்கே இருக்குது. பட் உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்றதும் அவ்வளோதானே, நான் நாளைக்கே உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து ஒரு ஃபோட்டோவை, அதாவது ஆர்த்தித்தோட அம்மாவோட ஃபோட்டோவை கொடுத்து சொல்லுவான், இதுதான் எங்கள் அம்மா, நல்லா பார்த்துக்கோ, இவங்களோட ஸ்பிரிட் வந்து இங்கே இருக்குதா அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்ட்டு. அவன் பார்த்துட்டு இங்கே இல்லை அப்படின்டுவான், இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா தாவோக்கு வந்து ரொம்ப அப்படியே உடம்பெல்லாம் வீக் ஆகிட்டே இருக்கும். சரி ஓகே அப்படின்னு விட்டுருவான். பட் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் வந்து அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கேயும் போயிட்டு ஆர்த்திக் விடாமல் கேட்டுக்கிட்டே இருப்பானா. சரி ஓகே இங்கேயே பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே ஒரு பிளேஸில் உட்காந்து இவன் வந்து கண்ணை மூடி அவன் தேடி பார்ப்பான், ஆர்த்தித்தோட அம்மா இருக்காங்களா அப்படின்னு. பட் அந்த டைமில் ஆர்த்தித்தோட அம்மாவோட ஆவி அங்கே இருக்காது. பட் வேறொரு நிறைய பேரோட ஆவிங்க அங்கே இருக்கும். பட் ஒரு லேடி வந்து இவனை பயமுறுத்துறதுக்கு மாதிரி வருவாங்க. பட் இவன் வந்து அவ்வளோவா பயப்பட மாட்டான். ஆனால் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் பேலாவி அப்படியே வெடுவெடுத்து போயிடுவான். இதை பார்த்துட்டு ஆர்த்தித்தும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான், என்னாச்சு உனக்கு, கண்ணை திறந்து பாரு, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு. பட் ஸ்லோவாக தாவோ கண்ணை திறந்து சொல்லுவான், எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த பிளேஸில் உங்கள் அம்மா கிடையாது அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஆர்த்திக் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். இதை பார்த்துட்டு தாவோ சொல்லுவான், உங்கள் அம்மாவோட நினைவுகளாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொருள் அல்லது ஒரு பிளேஸ், அவங்க அடிக்கடி போகிற ஒரு இடம், அவங்க அதிகமாக யூஸ் பண்ணின ஏதாச்சும் ஒன்று அப்படி இருந்தால் கொடு, அந்த பிளேஸுக்கு என்னை கூட்டிகிட்டு போ, அப்போ நம்ம அங்கே வச்சு தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னதும் ஆர்த்திக் வந்து சொல்லுவான், சரி ஓகே நான் வந்து எப்போ நீ ஃப்ரீன்னு சொல்லு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா பார்த்தா ஆர்த்தித்தோட வீட்டுக்கு, அதாவது அங்கே தாய்லாந்துலேயே இருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவானா. அந்த பிளேஸ்லேயும் போயிட்டு தாவோ வந்து ஒவ்வொரு பிளேஸ்லையா போயிட்டு வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு இடமா போயிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். பட் எங்கேயுமே ஆர்த்தித்தோட அம்மாவோட எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. அவங்களோட அம்மாவோட ஆன்மா வந்து எந்த இடத்துலையுமே இருக்காது. ஆனால் பின்னாடி வந்து ஒரு பிளேஸ் இருக்கும், ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு சேர் இருக்கும். அந்த சேருக்கிட்ட போனதுமே அவனுக்கு ஏதோ ஒன்று சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். அதை பார்த்துட்டு அவன் கேட்பான், இந்த இடத்துல உங்கள் அம்மா வந்து அடிக்கடி வந்து உட்காருவாங்களா அப்படின்னு கேட்டதும் ஆர்த்திக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்ச சுருக்கிக்கிட்டு, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்றதுக்கு, இல்லை இந்த இடத்துல நான் அவங்களோட உணர்வுகளை ஃபீல் பண்ணுறேன், என்னால் ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னோரும் ஆர்த்திக் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆவான். அப்போது எங்கள் அம்மா இந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்றதுக்கு இவன் சொல்லுவான், இல்லை உங்கள் அம்மா வந்து இந்த பிளேஸில் இல்லை, ஆனால் நான் அந்த சேரில் கொஞ்சம் உட்காந்துக்கலாமா அப்படின்றதும் சரி ஓகே அப்படின்டா தாவோ போயிட்டு உட்காந்துப்பான். உட்காந்துட்டு கண்ணை மூடி அப்படியே பார்ப்பானா. அவனுக்கு வந்து அவனோட அம்மாவோட அந்த நினைவுகள் வந்து அந்த இடத்துல இருக்கும். அதை அவன் ஃபீல் பண்ணுவான். அதாவது தாவோ வந்து ஃபீல் பண்ணுவான், அவன் ஆர்த்தித்தோட அம்மாவோட ஃபீலிங்ஸை அவன் வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பான். அதுக்கப்புறமா அவன் சொல்லுவான், இந்த பிளேஸில் தான் உங்கள் அம்மாவும் நீயும் சின்ன வயசாக இருக்கும்போது உட்காந்துருப்பீங்க, உங்கள் அம்மா வந்து உனக்கு கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படித்தானே அப்படின்றதும் ஆர்த்திக் வந்து ஆமான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி மாறிடும். அதாவது ஆர்த்திக் வந்து அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான் இல்லையா, அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறமா சரி ஓகே உங்கள் அம்மாவோட ஆத்மா இங்கே இல்லை அப்படின்னு சொன்னதும் ஆர்த்திக் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு உள்ளே போயிடுவான். ஆனால் தாவோ வந்து அதே சேரில் தான் உட்காந்துருப்பான் வெளியில். ஆர்த்திக் உள்ளே போனதுக்கப்புறமா ஆர்த்திக் அவனோட அப்பா கிட்ட, ட்ரேக் கிட்ட பேசுவான். ட்ரேக் சொல்லுவார், இந்த பையன் நிஜமாலுமே ஸ்பிரிட் எல்லாம் பார்ப்பானா, அவனால் அவங்க கிட்ட பேச முடியுமா, நீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்ட்டு.
ஆர்த்திக் சொல்லுவான், "முன்னாடி நான் அத நம்பல. ஆனா என்னோட ஃப்ரெண்டோட கேஸ்ல இவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறமா நான் நம்புறேன். இப்போ கூட அந்த சேர்ல உட்கார்ந்ததும், சின்ன வயசுல அம்மா எனக்கு கதை சொன்னதெல்லாம் அவன் சொல்றான்." அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நான் ட்ரை பண்றேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட பெஸ்ட்ட குடுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா அவன் பார்ப்பான். நான் வெளியில தாவா வந்து அழுதுகிட்டே இருப்பான். அத பார்த்துட்டு ட்ரேக் வந்து கேட்பாரு, "என்னடா பண்ண அந்த பையன? அங்க பாரு அவன் அழுதுகிட்டு இருக்கான்." அப்படின்றதும் ஆர்த்தித்தும் நோட் பண்ணுவா. இவன் எதுக்கு இப்போ அழுவுறான்? எதனால அழுவுறான்? அதுவும் இவ்வளோ தேம்பி தேம்பி அழுவுறான். நான் எதுவும் பண்ணலையே அப்படின்றதும் ஆர்த்தித்தோட அப்பா சொல்லுவாரு, "நீ எதுவும் பண்ணாமலாம் அவன் அவ்வளோ அழுவுறான்." அப்படின்ட்டு சொன்னதுனால ஆர்த்தித் வந்து நான் என்னன்னு பார்க்குறேன். போயிட்டு தாவா கிட்ட கேட்பான், "என்னாச்சு உனக்கு? எதனால அழுவுற?" அப்படின்னா, "இல்ல நான் அழல" அப்படின்னுவான். "இவ்வளோ அழுவுற, உன்னோட கண்ல இருந்து கண்ணீரா வடியுது. ஆனா நீ அழலன்னு சொல்றியே" அப்படின்றதுக்கு, "இது நான் அழல. இது நீ அழுவுற." அப்படின்ற மாரி சொல்லும்போது ஆர்த்திக்கு ஒண்ணும் புரியாது. "என்னடா பேசுற நீ? நீ அழுதுகிட்டு இருக்க. ஆனா நீ அழல, நான் அழுறேன்னு சொல்ற." அப்படின்றதுக்கு தாவா சொல்லுவான், "நீ வந்து இவ்வளோ நாளும் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த எமோஷன் தான் இது என் கண்ணால வெளியில வருது. நீ அழ வேண்டியத தான் இப்போ நான் அழுதுகிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி பேசும்போது ஆர்த்திக்கு சுத்தமா புரியாது. இவன் எத பத்தி பேசுறான்? என்ன பேசுறான்? அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தாவோ சொல்லுவான், "நான் வந்து அ அவிங்க கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, அவிங்க என் கண்ணுக்கு தெரியறது மட்டும் இல்ல. என்னால இன்னொருத்தவங்களோட மைண்ட ரீட் பண்ண முடியும். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ, அத நான் ஃபீல் பண்ணுவேன். நான் உன்னோட மைண்டையும் ரீட் பண்ணினேன். நீ வந்து உன் மைண்ட்ல, உன் மனசுக்குள்ள எவ்வளோ சோகத்த அடக்கி வச்சிருக்கிற, எவ்வளோ கவலைகள அடக்கி வச்சிருக்கிற அப்படின்றத நான் ஃபீல் பண்ணினேன். நீ வெளியில அழுததே கிடையாது. உன்னோட அந்த நீ அடக்கி வச்சிருக்கிற அழுகை எல்லாம் தான் இப்போ நான் ஃபீல் பண்றேன். அதனால தான் நான் அழுகுறேன்." அப்படின்னு சொன்னதும் ஆர்த்திக்கு வந்து கொஞ்சம் கோவம் வரும். என் பெர்மிஷன் இல்லாம என்னோட மைண்ட நீ எதுக்கு ரீட் பண்ணின அப்படின்னு கோவப்படுவான். இன்னொரு பக்கம் அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காவும் இருக்கும். அப்போ உன்னால பேய்ங்கள பார்க்க முடியறது மட்டும் இல்லாம, பேய்ங்க கூட பேச முடியறது மட்டும் இல்லாம, இன்னொருத்தவங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றதையும் உன்னால மைண்ட் ரீட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டதுக்கு தாவோ சொல்லுவான், "ஆமா. அது மட்டும் இல்ல. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ, அத நானும் ஃபீல் பண்ணுவேன். அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா, நான் கோவப்படுவேன். அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னா, நான் கவலைப்படுவேன். இப்போ நான் இங்க அழுதுகிட்டு இருந்ததும் நானா அழல. அது நீ அழ வேண்டியது. உனக்காக நான் இப்போ அழுதுகிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொன்னதும், ஆர்த்திக்கு வந்து ஒரு மாரி மிக்ஸடான ஃபீலிங்ஸா இருக்கும். லைக் எப்படி சொல்றது? அவன் வந்து பாவப்படுறான் தாவோ பார்த்து. அதே சமயம் கோவமும் படுறான். "எதுக்கு? என்னோட அனுமதி இல்லாம என் மனசுல என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நீ எதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட?" அப்படின்ற மாதிரி கோவமும் படுறான். இன்னொரு பக்கம் சர்ப்ரைஸாவும் இருக்குது. "இதெல்லாம் கூட முடியுமா இவனால?" அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தாவோ சொல்லுவான், "அதுதான் இந்த பிளேஸ்ல எங்கேயுமே உங்க அம்மாவோட ஆன்மா இல்லையே. நம்ம அடுத்து என்ன பண்றது?" அப்படின்றதுக்கு ஆர்த்திக் சொல்லுவான், "அடுத்து நீ எப்போ ஃப்ரீயா இருக்கன்னு சொல்லு. நான் மத்த விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டு உன்கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டு கொண்டு போய் மறுபடியும் ஹாஸ்டல்ல விட்டுருவானா. மறுபடியும் இவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அப்படியெல்லாம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா எகைன் அவன் வந்து அமெரிக்கன் இல்லையா? அதாவது அமெரிக்கால அவன் சின்ன வயசுல வளர்ந்திருப்பான். அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க தாய்லாந்துக்கே வந்திருப்பாங்க. அவங்க அம்மா இறந்ததும் அமெரிக்கால தான். அதனால "உன்ன நான் அமெரிக்காவுக்கு கூட்டு போப்போறேன்." அப்படின்னு சொன்னதும் தாவா வந்து ரொம்ப ஷாக் ஆவான். "இப்ப நம்ம உங்க அம்மாவோட ஆன்மாவ தேடி நம்ம அமெரிக்காவுக்கு போப்போறோமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஆமா." அப்படின்ட்டு ஆர்த்திக் சொல்லுவானா. ஸ்டார்ட்டிங்கில தாவா வந்து அதுக்கு பெருசா ஒத்துக்க மாட்டான். "நான் ஏன் அமெரிக்காக்கெல்லாம் வரணும்?" அப்படின்ற மாரி நெனச்சிப்பான். பட் ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, தாவாக்கு வந்து ஒரு எக்ஸ் இருக்கிறான். அவன் வந்து முன்னாடி ஒருத்தங்கள டேட் பண்ணியிருப்பான். பட் அந்த பையன் வந்து தாவாவ டேட் பண்ணதுக்கான ரீசன் வந்து அவனோட இந்த ட்ராவிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அவன் வந்து ஒரு பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அதெல்லாம் அவனோட பேர்ல அவன் வித்திருப்பான். அதாவது அந்த எக்ஸ் வந்து தாவாவ சீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தாவா கிட்ட இருந்த பணத்தையும் அவன் வந்து ஆட்டைய போட்டிருப்பான். அந்த மாரி நெறைய விஷயம் பண்ணதுனால ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பான் தாவோ. அதனால தான் அவன் வந்து இந்த லவ்வுன்ற விஷயத்துல அதுக்கப்புறமா இன்வால்வே ஆயிருக்க மாட்டான். அவன் மறுபடியும் இவனுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிப்பான். கால் பண்ண ஆரம்பிப்பான். ரொம்ப தொல்ல பண்ணிட்டே இருப்பான். இவனுக்கு நல்லா தெரியும். ஆர்த்திக் வந்து ஒரு மாரி ரவுடி மாரி ஆள் இல்லையா? ஸோ
நம்ம வந்து ஆர்த்திக்கு அவனோட அம்மாவோட சோலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவன்கிட்ட நான் இந்த ஹெல்ப்பை கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஏன்னா முன்னாடி வந்து ஆர்த்தி கேட்டிருப்பான், நீ எனக்கு இதை பண்ணி கொடு, அதுக்காக நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இவன் அதனால் அப்படி பிளான் பண்ணுவான். ஓகே, என்னோடய எக்ஸை நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறவங்க, எதுக்குமே பயப்படாதவங்க, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒருத்தவங்களோட ஹெல்ப் தேவை. ஸோ அதனால் எனக்கு ஆர்த்தித்தோட ஹெல்ப் தேவை. அந்த ஹெல்ப்பை நான் கேட்குறதுக்கு முன்னாடி நான் அவனுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுவான். அதாவது அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு சரின்ட்டு தாவோ சொல்லிடுவான். 2 பேரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு போவாங்க. போகும்போது ஃப்ளைட்டில் தானே போவாங்க. ஆல்ரெடி அவனுக்கு அந்த ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் காட்டிக்க மாட்டான். அமெரிக்காவில் போய் இறங்கினதும் அவங்க அம்மா எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆர்த்திட் வந்து தாவோவை கூட்டிகிட்டு போவான். அது ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஸோ நிறைய பேர் இறந்திருப்பாங்க. அதனாலேயே உள்ளே போகும்போதே அங்கே வந்து நிறைய ஆன்மாக்கள், நிறைய பேய்கள், ஆவிகள் வந்து அங்கே இருக்கும். அதனால் தாவோ வந்து ஆல்ரெடி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருப்பான். பட் இருந்தாலும் அவன் வெளியில் காட்டிக்க மாட்டான். ஆர்த்திக்கிட்டேயும் அதை பற்றி சொல்ல மாட்டான். அவன் வெளியில் காட்டிக்காமல் ஆனால் உள்ளால ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருப்பான். போய் ஒவ்வொரு ரூமாக, ஒவ்வொரு இடமா, ஒவ்வொரு பிளேஸாக போயிட்டு அவன் கண்ணை மூடி தேடி பார்ப்பான், ஆர்த்தித்தோட அம்மா இருக்காங்களா அப்படின்ட்டு. பட் எங்கேயுமே ஆர்த்தித்தோட அம்மாவோட அந்த சோல் வந்து இருக்காது. உடனே வந்து ஆர்த்திக்கிட்ட அதை சொல்லுவான். பட் ஆர்த்திக் வந்து ஆல்ரெடி ஒரு டாக்டர் இல்லையா? டாக்டருக்கு படிக்கிறவன் இல்லையா? அதனால் அவனுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருது, தாவோ வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறான். அவனால் முடியல. அவன் மூஞ்சி வந்து அப்படியே வெளரி போய் ஒரு மாதிரி இருப்பான். இவன் கேட்பான், என்னாச்சு உனக்கு? நீ ஓகே தானே அப்படின்றதுக்கு தாவோவும் ஆமாம் நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். பட் கொஞ்சம் நேரம் கழித்து அவனால் அதுக்கு மேலே நடக்கக்கூட முடியாமல் ஒரு இடத்துல வந்து உட்காந்துப்பான். ஆர்த்திக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக வந்து ஒரு ட்ரிங்க் வந்து வாங்கி கொடுத்து சொல்லுவான், இதை நீ ட்ரிங்க் பண்ணு, குடி. இந்த பிளேஸில் எங்கள் அம்மாவோட ஆன்மா இல்லை அப்படின்னா சரி நம்ம இன்னொரு இடத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருந்து அவனோட பழைய வீடு, அதாவது சின்ன வயசில் அவங்க வாழ்ந்த அந்த வீடு, அங்கே அந்த வீட்டில் வச்சு தான் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அந்த வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போவான். அவனுக்கு அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து அவன் பெருசாக போனதே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும்தான் போவான், மற்றபடி போகமாட்டான். இப்போது ரொம்ப நாள் கழித்து ஆர்த்திக் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறான்னா அவனோட மூஞ்சியில் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்ததுமே தாவோக்கு புரியுது, ஆர்த்திக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. பட் இருந்தாலும் போகிறாங்க. உள்ளே போகும்போதே ஆர்த்திக் வந்து பழைய அந்த ஞாபகத்துக்கு உள்ளே போகும்போதே அம்மா, மம்மி அப்படின்னு சொல்லி மம்மி அப்படின்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே போவானா. இதை பார்த்ததும் தாவோக்கு புரியும், அவன் வந்து இன்னுமே வந்து அந்த சின்ன குழந்தையாவே இருக்கிறான். அந்த மெமரிஸ் அவனுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு. உள்ளே போனதும் தான் ஆர்த்திக் வந்து ரியலைஸ் பண்ணுவான், இப்போ தான் அம்மா வீட்டில் இல்லையே அப்படின்ட்டு. தாவோவை வந்து கெஸ்ட் ரூமுக்கு அமுச்சு வச்சுட்டு இவன் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப அவனோட மனசு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது அந்த வீடு ஃபுல்லாகவுமே அவங்க அம்மாவோட மெமரிஸ் தானே இருக்கும். ஸோ அதனால் இவன் வந்து சொல்லுவான் தாவோக்கிட்ட, நீ கெஸ்ட் ரூமில் போய் தூங்கிக்கோ அப்படின்னு ரூமை காட்டிட்டு, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப வீக்காக இருக்க, ஆனால் எதுவும் இல்லைன்னு சொல்கிற. சரி பரவாயில்ல, இன்றைக்கி நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு நம்ம மிச்சத்தை பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவனை விட்டுட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு போனால் அவனோட ரூமில் சின்ன வயசில் அவன் எதெல்லாம் அடுத்து யூஸ் பண்ணியிருப்பானோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அந்த வீடு அதே மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு இவனுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால வெளியில் போயிட்டு அப்படியே ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு போய் மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு இருப்பான். சடனாக வந்து அவங்க அப்பாவுக்கு ட்ரேக்குக்கு கால் பண்ணி சொல்லுவான், அப்பா நீ நினைக்கிறியா அம்மா வந்து நம்மளை விட்டுட்டு நிரந்தரமாக போயிட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கிறியா? நீ எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்றதுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், நான் ரொம்ப நாள் முன்னாடியே இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், அதுதான் நல்லது, நீயும் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீ இன்னுமே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற, உங்கள் அம்மாவோட சோல் எங்கேனாலும் இருக்கும், உங்கள் அம்மாவோட ஆத்மா எங்கேனாலும் இருக்கும்னு நீ தேடிக்கிட்டே இருக்கிற. உன்னோட முயற்சியை நான் தப்புன்னு சொல்லலை. உன்னோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், நீயும் வந்து மூவ் ஆன் ஆகிரு அப்படின்னு சொல்லி ட்ரேக் வந்து பேசுவார். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு புரியுது, ஆர்த்திக் பேசும்போதே அவன் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தான் அப்படின்னா பேசும்போது ட்ரேக்கோட பேரை வந்து 2, 3 தடவை சொல்லுவான், ட்ரேக்
ட்ரேக் அப்படின்னு. அவரு கேட்பாரு, "ஆமா சொல்லு கேட்குது சொல்லு" அப்படின்னா, இவன் மறுபடி பேரையே சொல்லிட்டு இருப்பா. ஆனா ட்ரேக்குக்கு புரியும். இவன் ரொம்ப அப்செட்டா இருக்கிறான். அதனால தான் அவன் திருப்ப நம்ம பேரையே சொல்றான் அப்படின்ட்டு, அவரு வந்து அத பேச்ச மாத்தணும் அப்படின்றதுக்காக, சும்மா அப்படியே காமெடியா ஒவ்வொரு விஷயமா சொல்லி அவன சிரிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா சொல்லுவாரு, "நீ இத பத்தி ரொம்பலாம் யோசிக்காம போயிட்டு தூங்கு. எனக்கு இப்போ டைம் என்னன்னு தெரியுமா? நைட்டு 2 மணிக்கு நீ கால் பண்ணியிருக்க. நான் வேற கண்ட்ரில இருக்கிறேன். நீ வேற கண்ட்ரில இருக்கிற. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா வந்து அவன்கிட்ட கொஞ்சம் சுமூகமா பேசிட்டு வச்சுருவாரு. பட் ஆர்த்தித் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே அவனுக்கு அவனோட அம்மா சொல்லிக் குடுத்த அந்த மெலடிய வந்து கிட்டார்ல வாசிச்சுக்கிட்டு, அப்படியே வெளியிலயே அங்கேயே தூங்கிருவான். ஸோ காலையில எந்திரிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அண்ட் அதே சமயம் தாவோ வந்து தனியா ஒரு ரூம்ல தூங்குறான். அவன் வந்து ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. அந்த வீட்ல வச்சு தான் ஆர்த்தித்தோட அம்மா வந்து இறந்திருப்பாங்க. ஒரு வேளை ஆர்த்தித் தேடுற அந்த அவங்க அம்மாவோட சோல் வந்து அந்த வீட்ல தான் இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியல. இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதுவரையில் பாய்.